சர்வாவும் விக்டரும் லட்சுமணனின் எந்த மெசேஜ் உண்மை, எந்த மெசேஜ் போலி என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சர்வா மீண்டும் கோட் வந்த மெசேஜை பார்த்தான். பின்னர் அவன் ஏதோ உணர்ந்து, விக்டர், இங்க பாரு, இந்த கோட் வந்த மெசேஜ் தான் லட்சுமணன் அனுப்புனது. வேற யாருக்காவது இந்த கோடு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு என்ன மீனிங்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது என்றான். அதைக் கேட்ட விக்டர் சர்வாவை பார்த்தான். ஆனால் அவனது முகத்தில் இன்னும் குழப்பம் இருந்தது. ஆனா பாஸ், இந்த 3 எழுத்துல அப்படி என்ன ரகசியம் இருக்குது என்று கேட்டான். அதற்கு சர்வா பெருமூச்சு விட்டு, இதோட அர்த்தம் உனக்கு புரியலையா? இப்பவாச்சு நான் சொல்றத நல்லா கேளு. தப்பான நேரத்துல இந்த XYZ வருதுன்னா அதுக்கு மொத்தம் 3 அர்த்தம். 1, நான் பெரிய பிரச்சனையில சிக்கிட்டேன். 2, நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. 3, நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. இதுதான் இந்த 3 எழுத்துக்கும் உள்ள மீனிங் என்றான். அதைக் கேட்டதும் விக்டருக்கு இப்போது எல்லாம் தெளிவாக புரிந்தது. அவன் சர்வாவை ஆச்சரியத்துடன் பார்த்து, பாஸ், இப்பதான் இதோட அர்த்தமே எனக்கு புரியுது என்றான். அதற்கு சர்வா உடனே, கருடனுக்கு லட்சுமணனை பத்தி ரொம்ப நாளா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவன் மாட்டிக்கிட்டான். அதனால அவனோட ஃபேமிலியை நாம காப்பாத்த ட்ரை பண்ணுவோன்னு அவனுக்கு தெரியும் என்றான். அதைக் கேட்ட விக்டர், அப்படின்னா மீட்டிங் பத்தி வந்த மெசேஜ் உண்மையாவே கருடன் அனுப்புனதா என்று கேட்டான். அதற்கு சர்வா விக்டரை பார்த்து, ஆமா, கருடன் பார்ல இருந்து ஹரிதாவை தூக்குனது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்க்கு என்ன வர வச்சு என்ன தூக்க பாக்குறான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிளான்ல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆதிசேஷனும் இன்வால்வ் ஆயிருக்கான் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு விக்டர் திகைத்து போய், பாஸ், இதையெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னோட மூளை மட்டும் ஏன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது என்று கேட்டான். விக்டரின் அப்பாவித்தனத்தை பார்த்து சர்வா சிரிக்கத் தொடங்கினான். ஆனால் இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்து அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, லட்சுமணன் நேத்து நைட் இந்த கோடு அனுப்பியிருக்கான்னா கண்டிப்பா அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். கருடன் அவனை கொல்றதுக்கு முன்னாடி எனக்காக வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா நாம அவனுக்கு ஒன்னும் ஆகவிடக்கூடாது விக்டர் என்றான். அப்படின்னா என்ன பிளான் பாஸ் என்று கேட்டான் விக்டர். சர்வா தனது வாட்சில் டைமை பார்த்தான். அப்போது மணி 8 ஆகி இருந்தது. கரிகாலன் 10 மணிக்கு முன்னாடியே மீட்டிங் பிளேஸ்க்கு போயிருவாரு. பிளான் படி நானும் 10 மணிக்கு அங்க போயிருவேன். அதே மாதிரி நீயும் உன்னோட ஆளுங்களும் 10 மணிக்கு அங்க வந்து என்ன மீட் பண்ணுங்க என்றான். அதற்கு விக்டர் சம்மதிக்க, சரி பாஸ், எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க என்றான். அதைக் கேட்ட சர்வா தலையசைத்தான். அடுத்த நொடி விக்டர் காரிலிருந்து கீழே இறங்கி வீட்டிற்குள் நுழையும் போது மீட்டிங் நடக்கப் போகும் அட்ரஸ் அவன் போனுக்கு வந்திருந்தது. மறுபுறம் கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது சர்வா கரிகாலனின் எண்ணை டயல் செய்தான். மறுபுறம் கரிகாலன், குட் மார்னிங் டைகர் என்றார். சர்வா உடனே, கருடன் என்ன பிடிக்க ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கான். நான் உங்களுக்கு அந்த இடத்தோட அட்ரஸ அனுப்பியிருக்கேன். அந்த இடத்தை சுத்தி நல்லா விசாரிக்க ஆரம்பிங்க. அங்க கருடன் இல்ல ஆதிசேஷன், அப்படி இல்லாட்டி அவங்க 2 பேருமே அங்க இருக்க வாய்ப்பு இருக்குது என்றான். அதைக் கேட்ட கரிகாலன், நீ என்ன சொல்ற டைகர் என்று கோபமாக கத்தினார். அந்த கோபத்தை சர்வாவால் அவன் காரில் உணர முடிந்தது. நான் இப்பவே எல்லா சீனியர்ஸ்க்கும் இந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் டைகர். இந்த விஷயத்தை இனிமே நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீ அங்க வர தேவையில்லை என்றார். அதற்கு சர்வா உடனே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா என்று சர்வா எல்லாவற்றையும் விளக்க முயன்றான். ஆனால் கரிகாலன் உடனடியாக அவனை தடுத்து, இல்ல டைகர், இந்த மாதிரி நீ ஓப்பனா வெளியே வரக்கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. டைகர் குரூப் யாருன்னு ஆதிசேஷனுக்கு இன்னைக்கு காமிப்போம். அந்த பெருச்சாளி கருடனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். நாளைக்கு காலையில அவன் சூரியனை பார்க்க மாட்டான் என்றார். சர்வா முதல் முறையாக கரிகாலனின் குரலில் இவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் கேட்டான். மக்கள் ஏன் தனது டைகர் மாஃபியா குழுவை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்பதை இப்போது அவனே உணரத் தொடங்கி, அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க என்றான். இல்ல டைகர், இந்த டைம் நாங்க சொல்றத நீ கேளு. நீ உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு போ. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாங்க உனக்கு சொல்றோம். பாய் என்று கரிகாலன் அடுத்த நொடி போனை துண்டித்தார். அதை பார்த்து சர்வா பதட்டமாக மூச்சு விட்டான். ஆகாஷுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நினைத்து அவன் ஆரம்பித்த இந்த விஷயம் இப்போது ஒரு மாஃபியா கும்பல் போரை ஆரம்பித்து விட்டதாக உணர்ந்தான். இது கருடனின் தவறு என்றாலும்
சர்வா அவனுக்கு அமைதியாக வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் அவன் கேட்கவில்லை. இப்போது டைகர் குழு அவனை கொல்லப் போகிறது என்றால் சர்வா அதற்கு பொறுப்பல்ல. இருப்பினும் சர்வா செய்யக்கூடிய ஒன்று இருந்தால் அந்த இடத்திற்குச் செல்வதுதான். அவனது சொந்த குழுவின் மூத்த உறுப்பினர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவனது நோக்கமல்ல. ஹரிதா மற்றும் லட்சுமணன் மீதுள்ள அக்கறையின் காரணமாக அவன் அங்கு செல்ல விரும்பினான். இதற்கிடையில் விக்டர் பவானியை அழைத்து தன் வீட்டிற்கு வரச் சொன்னான். 10 மணியாக இன்னும் அதிக நேரம் இல்லாததால் அனைவரும் உடனடியாக வேலைக்குச் செல்ல வேண்டி இருந்தது. சுமார் அரை மணி நேரம் கழித்து பவானி அமைதியற்ற தோற்றத்துடன் விக்டரின் வீட்டிற்கு வந்து, "என்னாச்சு விக்டர், ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்ன?" என்று கேட்டான். "மேட்டர் ரொம்ப சீரியஸ். கருடன் அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான். அவனை முடிக்க எல்லா பிளானும் போட்டாச்சு" என்றான். அதைக் கேட்ட பவானி ஒரு கணம் அதிர்ந்து அவனை பார்த்து, "உண்மையாவா? அப்படின்னா உடனே சொல்லு, அது என்ன பிளான்?" என்று கேட்டான். "போற வழியில ஃபுல் பிளான் பத்தி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. டைகர் யாருன்னு ஏதாவது பேச்சு வந்தா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே? நான் என்ன சொல்றேன்னா உனக்கு புரியுதில்ல? நமக்கு வேற வழி இல்ல" என்றான். அதைக் கேட்ட பவானி ஒரு கணம் குழப்பத்துடன் விக்டரை பார்த்தான். பின்னர் அவன் என்ன சொன்னான் என்பதை உணர்ந்து, "இல்ல வேண்டாம் விக்டர், தயவு செஞ்சு என்ன அப்படி பண்ண சொல்லாத. லாஸ்ட் டைம் அப்படி பண்ணப்போ டைகர் எவ்வளவு கோவப்பட்டார்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இனிமே அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு டைகருக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க" என்றான். "ஆமா, நான் சத்தியம் பண்ணேன். ஆனா நீ பண்ணல இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உன்னால மட்டும்தான் இத பண்ண முடியும் பவானி, ப்ளீஸ்" என்றான். அதைக் கேட்டு பவானியின் இதயம் படபடவென படபடக்க தயக்கத்துடன் தலையை ஆட்டி சம்மதிக்க வேண்டி இருந்தது. மறுபுறம் அதியமான் வீட்டில் அதியமான் சாப்பாட்டு மேசையிலிருந்து எழுந்து தயாராக தனது அறைக்குச் சென்றார். அவர் இப்போது சிஇஓவாக இல்லாவிட்டாலும் ஒரு மூத்தவராக வேலைக்குச் சென்று மக்களை மேற்பார்வையிட வேண்டிய அவசியத்தை அவர் இன்னும் உணர்ந்தார். அவர் அறைக்குள் நுழைந்தவுடன் விளக்கின் அருகே வைத்திருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்சின் மீது அவரது கண்கள் விழுந்தன. அந்த வாட்ச் போலியானது என்று அவர் கருதியதால் அவர் அதைப் பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. அவரது பிறந்த நாளில் சர்வாவிடமிருந்து இந்த பரிசை அவர் தயக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. முதலில் அவர் சர்வாவிடமிருந்து எந்த பரிசையும் எதிர்பார்க்கவில்லை, குறிப்பாக ஒரு நல்ல பரிசு. ஏனென்றால் அவரது பார்வையில் அவன் ஒரு ஏழை, எப்படியோ ஒரு வேலையைச் செய்து தனது செலவுகளை சமாளித்து வந்தவன். சர்வாவைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தான் கொடுத்த வாட்ச் உண்மையானது என்ற உண்மையைப் பற்றி சர்வா எவ்வாறு சண்டையிட்டான் என்பதையும் அதியமான் நினைவு கூர்ந்தார். அவனது வார்த்தைகளில் அவருக்கு அதிக நம்பிக்கை இல்லை என்றாலும் அவர் திரும்பி அறையை விட்டு வெளியேறும்போது மீண்டும் ஒருமுறை வாட்சை பார்த்தார். அவர் சிறிது தயங்கியபடி அதை எடுத்துக்கொண்டு தனது நண்பரின் கடைக்குச் செல்ல முடிவு செய்தார். அதியமானின் நண்பர் அனைத்து வகையான வாட்சுகளின் மிகப்பெரிய ஹோல்சேல் விற்பனையாளர் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களில் ஒருவர். கடையில் சோதித்த பிறகு வாட்ச் உண்மையானதாக மாறிவிட்டால் சர்வா உண்மையைச் சொல்கிறான் என்று அர்த்தம். இருப்பினும் அது போலியாக மாறிவிட்டால் சர்வாவும் பொய் சொன்னதற்காக தண்டிக்கப்படுவான். வாட்ச் போலியானது என்று அதியமான் உறுதியாக நம்பினார். எனவே கடைக்குச் செல்லும் வழியில் சர்வாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினார். கடையை அடைந்தவுடன் அதன் கேட் உள்ளே இருந்து திறப்பதைக் கண்டார். ஹமீத் என்ற முதியவர் வெளியே வரத் தொடங்கியபோது அதியமான் வெளியே வந்து கொண்டிருந்த ஹமீதை பார்த்து, "இவ்வளவு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க ஹமீத்?" என்று கேட்டார். அதியமானின் குரலைக் கேட்டு ஹமீத் மேலே பார்த்தவுடன் ஆச்சரியத்தில், "டேய் அதியமான்" என்றார். அதியமான் சிரித்துக்கொண்டே, "உன்னை டிஸ்டர்ப் பண்ண நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ எங்க போய்கிட்டு இருக்க? உள்ள வா" என்றார். அதைக் கேட்டு ஹமீத் சிரித்துக்கொண்டே, "டே அதியமான், நானே ஒய்ஃப் கிட்ட இருந்து ஆபீஸ் போறேன்னு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். நீ வேற வந்து என்ன மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போற" என்றார். அதைக் கேட்டு அதியமான் மற்றும் ஹமீத் இருவரும் சிரித்துக்கொண்டே கடைக்குள் சென்று ஹமீதின் அலுவலகத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அலுவலகத்திற்குள் நுழைந்தவுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்தனர். "சரி அதியமான், எப்படி இருக்க? குடிக்க என்ன வேணும்?" என்று கேட்டார். அதற்கு அதியமான், "எதா இருந்தாலும் எனக்கு ஓகேதான்" என்றார். ஹமீத் அதியமானை மீண்டும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்கள் கல்லூரியிலிருந்தே நண்பர்கள். இருப்பினும்
இடையில் ஹமீது வெளிநாடு சென்றபோது அவரும் அதியமானும் சந்தித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு தொழிலதிபராக ஹமீது வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அதனால் சந்திக்க அதிக நேரம் கிடைக்கவில்லை. ஹமீத் போனை எடுத்து சில உணவுகளை ஆர்டர் செய்து, ஆமா, சீக்கிரம் அனுப்பி வை என்றார். ஹமீத் போனை வைத்துவிட்டு அதியமானை பார்த்து, சரி சொல்லு, திடீர்னு என்ன இந்த பக்கம், ஏதாவது வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டியா என்று கேட்டார். அதைக் கேட்ட அதியமான் சிரித்துக்கொண்டே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என்னோட பர்த்டே முடிஞ்சது, நீதான் மிஸ் பண்ணிட்ட என்றார். ஓ சாரிடா, உன்னோட பர்த்டேக்கு என்னால வர முடியல, அதுக்கு பதிலா பர்த்டே கிஃப்ட் கொடுத்துறேன் என்றார் ஹமீத். ஹமீத் எழுந்திருப்பதை பார்த்த அதியமான் உடனே, டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல நீ உட்காரு, ஒன்னும் அவசரம் இல்ல, நானும் இங்கதான் இருக்க போறேன், நீயும் இங்கதான் இருக்க போற, அப்புறம் பாத்துக்கலாம் என்றார். அதைக் கேட்ட ஹமீத் சிரித்துக்கொண்டே மெதுவாக உட்கார்ந்து, இது அவசரத்தை பத்தி இல்ல, நான் மறந்துருவேன் அதான் என்றார். இதைச் சொல்லிவிட்டு ஹமீத் மீண்டும் போனை எடுத்து கீழே உள்ள தனது கடைக்கு அழைத்து, லக்ஸுரி ரேஞ்சில் இருக்கிற 2-3 வாட்சை என்னோட ஆபீஸ்க்கு கொண்டு வாங்க என்றார். பிறகு போனை வைத்துவிட்டு அதியமானை பார்த்து, கிஃப்ட்ல 2-3 ஆப்ஷன்ஸ் வருது, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ என்றார். அதைக் கேட்ட அதியமான், எதுக்கு ஆப்ஷன், அந்த 3ஐயுமே நான் எடுத்துக்கிறேன் என்றார். அதைக் கேட்டு இருவரும் சிரிக்க ஹமீத், ஐயோ அதியமான், நான் மட்டும் டைகராவோ இல்ல ஆதிசேஷனாவோ இருந்திருந்தா இந்த மொத்த கடையையும் நான் உனக்கு கிஃப்டா கொடுத்திருப்பேன் என்றார். பிறகு அதியமானை பார்த்து, நானே வந்து உன்னை மீட் பண்ணலான்னு தான் இருந்தேன், பாரிஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்த என்னோட பொண்ணு திரும்பி இந்தியா வர போறா, அவளுக்கு உன்னோட கம்பெனியில ஒரு ஜாப் வேணும், என்ன சொல்ற இன்டர்வியூக்கு என்று கேட்டார். அதெல்லாம் தேவையில்லை, இந்தியா வந்த அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு, நான் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், போதுமா என்றார். ரொம்ப நன்றி அதியமான் என்று ஹமீத் சொன்னார். அப்போதுதான் அதியமான் இங்கே வந்ததற்கான காரணத்தை நினைவு கூர்ந்து, ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன், இந்த வாட்ச் என்று அதியமான் தன் வார்த்தைகளை முடிக்கும் முன் அலுவலக கதவு திறந்தது. ஒரு விற்பனையாளர் சில வாட்ச் பாக்ஸ்களுடன் உள்ளே வந்து, ஹமீத் சார், நான் ஹாம்லெட் பேங்க் அப்புறம் ஒரு பீட் ஃபில் 1427 எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றான். பீட் ஃபில் என்ற பெயரை கேட்டதும் அதியமானின் காதுகள் உற்சாகம் அடைந்தன. சர்வா தனக்கு பரிசளித்த வாட்சும் பீட் ஃபில் தான் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். எனவே இப்போது அவனுடைய ஃபேக் வாட்சை அம்பலப்படுத்துவது இன்னும் எளிதாக இருக்கும் என்று நினைத்தார். அப்போது ஹமீத், என்கிட்ட எதுக்கு காட்டுற, அதியமானுக்கு காட்டு, அவனுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டோம் என்றார். இந்த நேரத்தில் அதியமானும், ஹமீத், நானும் ஒரு வாட்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் ஒரு பீட் ஃபில் தான், ஆனா அது உண்மையானதா இல்ல ஃபேக்கானு எனக்கும் தெரியணும் என்றார். அதைச் சொல்லிவிட்டு அதியமான் தன் பாக்கெட்டிலிருந்து வாட்சை எடுத்து, இந்தா, இதுதான் என்றார். ஹமீத் உடனே அவரின் கையிலிருந்த அந்த வாட்சை வாங்கினார். அதை பார்த்தவுடன் அவரின் கண்கள் விரிந்தன. அவர் ஒருவித பதட்டத்துடன் எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த வாட்சை பார்த்தார். பின்னர் அது 1518 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் ஆஃப் பீட் ஃபில் என்று உணர்ந்தார். பீட் ஃபில்லின் வாட்சுகள் மிகவும் விலை உயர்ந்தவை. எனவே ஹமீத் அவற்றை அரிதாகவே ஆர்டர் செய்தார். நேற்றுதான் இதே போன்ற ஒரு வாட்சை அவர் விற்றிருந்தார். அதுதான் அவர் கடைசியாக வைத்திருந்தது. தனக்கென ஒரு பீட் ஃபில்லை வாங்க வேண்டும் என்று அவர் எப்போதும் விரும்பினார். ஆனால் அதன் விலை அவரை தடுத்து நிறுத்தியது. இருப்பினும் இறுதியில் அவர் எப்படியோ நிறைய பணத்தை மிச்சப்படுத்தி தனக்கென ஒரு பீட் ஃபில்லை வாங்கினார். அதை ஒரு பொக்கிஷம் போல வைத்திருந்தார். ஹமீத் வாட்சை பார்த்து கொண்டிருக்க அதியமான், என்னாச்சு ஹமீத், எல்லாம் ஓகேவா என்று கேட்டார். அதியமானின் வார்த்தைகளைக் கேட்டு ஹமீத் தனது எண்ணங்களிலிருந்து வெளிவந்து, எஸ் எஸ், எல்லாம் ஓகேதான் என்று ஹமீத் கூறினார். பின்னர் அதியமானை பார்த்து, இது பீட் ஃபில் தான் அதியமான் என்றார். இதை சொன்ன பிறகு ஹமீத் மேசை டிராயரை திறந்து தனது சொந்த பீட் ஃபில் வாட்சை எடுக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அதியமான் அவரிடம், இது பீட் ஃபில், ஆனா இது ரியலா இல்ல ஃபர்ஸ்ட் காப்பியா என்று கேட்டார். ஹமீத் அவரின் கேள்வியை புறக்கணித்து சர்வா கொடுத்த வாட்சை தனது சொந்த வாட்சுடன் கவனமாக ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார். கருடன் மற்றும் ஆதிசேஷனிடமிருந்து ஹரிதாவையும் லட்சுமணனையும் சர்வாவால் காப்பாற்ற முடியுமா? வாட்ச் பற்றிய உண்மை அதியமானுக்கு தெரிந்தால் அவர் சர்வாவை எப்படி நடத்துவார்? முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.